நமஸ்காரம். இன்னைக்கு 14வது பலஸ்ருதியில 14வது ஸ்லோகம். தௌச சந்திரார்க நக்ஷத்ரா கம்சிதோ பூர்முகோததி. கம்னா வானம், கம்சிதோ பூர்முகோததி. பூர்மகோததி வாசுதேவஸ்ய வீரியேன வித்ருதானி மகாத்மனஹ. அருமையான ஸ்லோகம். தௌச சந்திரார்க நக்ஷத்ரோ, தௌச சந்திரா, தௌசன்னா சூரியன், தௌச சந்திரார்க நக்ஷத்ரோ நக்ஷத்ரா, தௌச சந்திரார்க நக்ஷத்ரா கம் திசோ பூர்மகோததி வாசுதேவஸ்ய வீரியேன வித்ருதானி மகாத்மனஹ. இதை சொல்றது எப்படி சொல்லணும்னா, தௌச சந்திரார்க நக்ஷத்ரா கம்சிதோ பூர்மகோததி வாசுதேவஸ்ய வீரியேன வித்ருதானி மகாத்மனஹ சொல்லும் போதே, தௌச சந்திரார்க நக்ஷத்ரா கம்சிதோ பூர்மகோததி வாசுதேவஸ்ய வீரியேன வித்ருதானி மகாத்மனஹ அப்படி சொல்லணும். இதுக்கு அர்த்தத்தை பார்ப்போம். தௌசன்னா சூரியன், தௌஸ்ன்றது சூரியன், தௌசன்னா சூரியன். சந்திரார்க, சந்திரார்கனா சந்திரன், சந்திரா அர்க்கம்னா சந்திரனும் சேர்ந்த அப்படின்னு அர்க்கம்ன்றது அதுவும் ஒண்ணு, அதுவும் அதையும் ஒரு பகுதியாக கொண்டுள்ள அர்த்தம். தௌச சந்திரார்க்க நக்ஷத்ரா சூரியன், தௌச சூரியன், சந்திரார்க்க சந்திரன், நக்ஷத்ரா நட்சத்திரங்கள், கம்னா வானம், வானம், திசோ திசோனா திசைகள், 8 திசைகளும். நம்ம சனாதன இதுல 4 திசை கிடையாது, 8 திசைகள். எப்பயுமே 4 காரணத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க. கிழக்கு வடக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, அதே மாதிரியே சொல்லும் போது 4 காரணத்தையும் சேர்த்து சொல்லணும். கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, அதுக்கடுத்து தென்மேற்கு, மேற்கு, மேற்கு அடுத்தது வடமேற்கு, வடமேற்கு அடுத்தது வடக்கு, வடக்கு அடுத்து வடகிழக்கு, இப்படி சொல்லணும். திசைகள் சொல்லும் போது 8 திசைகள் இப்படிதான் சொல்லணும். நம்மளுக்கு சனாதன தர்மத்தில் அப்படிதான் சொல்லுங்க. 8 திசைகள் சொன்னாதான் காரணத்தை மென்ஷன் பண்ணும். வடகிழக்கு பகுதியாக ஒரு திசையை வெறும் கிழக்குன்னு சொல்றதை விட, வடகிழக்குன்னு போது நம்ம கிழக்கு நோக்கி நின்னா நமக்கு வலதுகை பக்கத்துல, இடதுகை பக்கத்துல கொஞ்சம் தள்ளி வடகிழக்கு வடகிழக்கில் அந்த கார்னர் வடக்கும் கிழக்கும் சேருகின்ற பகுதி வடகிழக்கு. வடகிழக்குக்கு சற்று முன்னால் அப்படின்னா கிழக்குல இருந்து வடகிழக்கு பாட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் அந்த காலத்துல அதை திசையை சரியா கணிக்கிறதுக்காக கரெக்டா ஒரு இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி சொல்றதுக்காக வச்சுக்காங்க. அதனால திசைகள் 8. கம் திசோ பூர்னா பூமி. பாருங்க எத்தனைய கொடுத்துட்டாங்க பாருங்க. கம்சிதோ பூர் மகேன்னா சமுத்திரம், பூர்மகே ததி அனைத்தையும், ததின்றது அனைத்தையும் அர்த்தம். மகேன்னா சமுத்திரம். தௌச சந்திராக நட்சத்திரோ ஹம்சிதோ பூர்மகோ ததி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், வானம், திசைகள், பூமி, சமுத்திரம். எவ்வளவு அழகா எல்லாத்தையும் கொண்டு பாருங்க. எவ்வளவு இந்த ஒரு வரியில எல்லாமே அடங்குது பாருங்க. சந்திரன், சூரியன், நட்சத்திரம், வானம், 8 திசைகள், பூமி, சமுத்திரம் ஆகிய 7 வந்துருது. 7 என்னன்னா சூரியன், சந்திரன், நட்சத்திரம். அடுத்தது வானம், 8 திசைகள், அதுக்கப்புறம் பூமி, சமுத்திரம். அழகா இந்த 7ஐயும் சேர்த்து சொல்ற. 7ஐயும் சேர்த்து அம்சோ பூர்முகதி அனைத்தும் வாசுதேவசிய, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொந்தக்காரராகிய வாசுதேவசிய வீரியேன, அவனுடைய வீரியத்தினால், அவனுடைய சக்தியினால், வீரியேன வித்ருதானி, வித்ருன்னா தாங்கிறது, வித்ருன்னா தலைமையில தூக்கி வச்சுட்டு வர நம்ம தாங்குறோம் இல்லையா, கீழே தாங்குற பொருள் எதுவோ அதுக்கு பேர் வித்ருன்னு பேர். ஒரு லோடை நம்ம தரையில் வைக்கிறோம்னா தரை வித்ரு, ஒரு லோடை ஒரு டேபிள் மேல வச்சீங்கன்னா டேபிள் வித்ரு. டேபிளுக்கு வித்ரு எதுன்னா பூமி, அப்படி எடுத்துக்கணும். வித்ருன்றது ஒரு பொருளை வைக்கும் போது அந்த பொருளுக்கான வித்ரு எதுன்னா அதை தாங்கிறதுக்கு எது தாங்கிறதோ அதுதான். இந்த புஸ்தகத்துக்கான வித்ரு எதுன்னா டேபிள், டேபிளுக்கான வித்ரு எதுன்னா பூமி. அப்படி எடுத்துக்கூடாது. வித்ருன்னா தாங்கிறது, நான் கீழே நின்று தாங்கிறது.
அதான் இது இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் வித்துருவான். தாங்குதல் வித்ரேன தாங்க பொருள் வித்ரு, அதான் இதெல்லாம் வித்ரேன வாசுதேவச வேரியேனே வித்ருதானி வித்ருதானி தாங்கப்படுகின்ற மகாத்மனக. மகாத்மனகான மிகப்பெரிய பகவான் மகாத்மாவான வித்து மகாத்மா ந மகாத்மானக அப்படின்னு மகாத்மனக அப்படின்னா பெரிய மகாத்மாவான வாசுதேவன் அர்த்தம். இந்த இடத்துல இந்த விஷ்ணு சகஸ்ரநாமங்களுக்கு உரிய வாசுதேவன் அப்படின்னு அர்த்தம். இந்த நம்ம யாரை எந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லி யாரை நம்ம தினமும் பூஜிக்கிறோமோ அவர் வந்து சாதாரண ஆள் இல்லைன்றத சொல்றாங்க. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நாம் தினமும் சொல்லி பூஜிக்கின்ற வாசுதேவன் யாருன்னா சூரியன் சந்திரன் நட்சத்திரன் வானம், சூரியன் சந்திரன் நட்சத்திரம் வானம் 8 திசைகள் பூமி சமுத்திரம் ஆகியவற்றை தாங்கும். சூரியன் சந்திரன் நட்சத்திரம் வானம் 8 திசைகள் பூமி சமுத்திரம் ஆகிய 7 பொருள்களையும் தாங்கும் சக்தி படைத்த மகாத்மா, சக்தி படைத்த பரமாத்மா, சக்தி படைத்த கடவுள் அப்படின்னு அர்த்தம். வாசுதேவனுடைய மகாத்மியத்தை சொல்றாரு. நம்ம வந்து சாதாரணமா யாரையும் சொல்லல. 1000 நாமங்களை சொல்லி நம்ம ஒருத்தரை வழிபடுறோம்னா அவருடைய பெருமை இதுன்றத சொல்றார். அருமையான இந்த பாட்டு. இதுல வந்து இது அருமையா இருக்கு பாருங்க. தௌச சந்திராக நட்சத்திரோ கம்சியோ பூர்வோதி வாசுதேவசிய வேரியனே வித்ருதானி மகாத்மனக. வாசுதேவனால் தான் இது எல்லாமே இயக்கப்படுகிறது தாங்கப்படுகிறது என்பதான அர்த்தம். அருமையான ஸ்லோகம். தேங்க்யூ.